எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கஷ்டமா இல்லை ஈஸியா அப்படின்றது ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ இருக்கிற நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 2025 நம்ம இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கின்றது ரொம்ப ஈஸி. ஃபைனான்ஸ் இருந்தால் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அந்த பிஸ்னஸை நம்ம நிலைச்சு நிற்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் கொண்டு வந்தால் நம்மளால் கரெக்டாக நம்ம பிஸ்னஸில் ரொம்ப நாள் தங்க முடியும். அட் த சேம் டைம் நல்லா க்ரோத் பார்க்க முடியும். ஸோ இப்போ பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனும் எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன். ஒரு 2000க்கு முன்னாடி 97, 96 அந்த காலகட்டங்கள்லாம் ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அவர் நிறைய விஷயங்கள் மெனக்கிடணும். இது நம்ம இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போல்லாம் ரொம்ப மெனக்கிடணும். ஏன்னா இப்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பிச்சிடலாம். ஆனால் என்னென்னா நமக்கு அந்த நம்ம கடை ஆரம்பிக்கணும்னு தெரியணும் மக்களுக்கு. ஏன்னா அப்போது உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிவியோ அந்த மாதிரி டிவியில் விளம்பரம் ரொம்ப ரொம்ப ரேர். அது பெரிய பெரிய கடைகள் தான் வருமே. இப்போ சின்ன கடை மாதிரி எதாவது ஆரம்பிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் ரெண்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போஸ்டர் அடிப்பாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டுவாங்க. அதாவது எப்படின்னா நான் ஒரு கடை இப்போ ஒரு ஹோட்டலில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், இந்த தெருவில் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா தெருவில் போய் அந்த போஸ்டர் ஒட்டிடுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் அந்த நல்லா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த 90s கிட்ஸ்க்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோ கலர் பேப்பர் இருக்கும். அந்த எல்லோ கலர் பேப்பரில் என்னன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தனியாக அவங்க போடுவாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பருக்குள்ளேயே வருமே. அந்த சில பேப்பரில் பார்த்தா வரி விளம்பரம் போட்டு அதில் இந்த கடைகள் திறந்துருக்காங்க, இந்த கடை திறந்துருக்கு அப்படி சொல்லி வரும். சுயமாக ஒருத்தர் தொழில் பண்ணுறா வச்சுக்கோங்க. சுயமாக தொழில் பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கார்பெண்டராக இருக்காரு, இல்லை ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்காரு, பிளம்பராக இருக்காரு அப்படின்னா அவரு பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீ கடை இருக்கும், இன்னொன்று பங்கு கடைம்பாங்க. அதாவது இந்த பெட்டி கடை, அதில் தான் சிகரெட்டு, இந்த பான் பராக்கு, இந்த மற்ற ஐட்டங்கள்லாம் வைப்பாங்க. அங்கே தான் அந்த கம்யூனிகேஷன் நடக்கும். அங்கே தான் அந்த மார்க்கெட்டிங் அங்கே தான் நடக்கும். மார்க்கெட் கம்யூனிகேஷன் ரெண்டுமே அங்கே தான் நடக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க போய் சொல்லிடுவாங்க அந்த பங்கு கடைக்கார்ட்ட டீ கடைக்கார்ட்ட போயிட்டு இதுமாதிரி நான் எலக்ட்ரிஷியனாக இருக்கேன், நான் பிளம்பராக இருக்கேன், இல்லை நான் இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கேன், யாராவது ஏதாவது வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கமிஷன் தரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த அந்த காலத்து மார்க்கெட்டிங் நடக்கும். பெட்டிகளில் பார்த்தா சில இடத்துல ஒட்டி வச்சிருப்பாங்க, பிளம்பர் அணுகவும், எலக்ட்ரீஷியன் அணுகவும் சொல்லிட்டு. அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க யார் பண்ணுறாங்க எது பண்ண சொன்னால் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் எலக்ட்ரீஷியனோ அவங்கள கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு அந்த எலக்ட்ரிஷியன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். அந்த காலத்தில் எப்படி கம்யூனிகேஷன் நடந்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எந்த தொழில் நடந்தாலுமே சரி, இப்போ சின்ன சின்ன தொழிலாம் பண்ணுறாங்களா, எலக்ட்ரிஷியனாக இருக்கிறவங்க, பிளம்பராக இருக்கிறவங்க, இல்லை இந்த மாதிரி மெக்கானிக்காக இருக்கிறவங்க, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டு வேலையை செய்கிற பெண்கள் நிறைய பேர் உண்டு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வறுமையுமே இருந்து நிறைய நம்ம ஊர் நிறைய வறுமை இருந்தது. அதனால நிறைய பெண்கள் வேலைக்கு போனாங்க, வீட்டு வேலைக்கு நிறைய போவாங்க. அவங்க போகும்போது எப்படின்னா இந்த டீ கடை பங்க் கடைக்காரெல்லாம் போவாங்க. போகும்போது அவர் சொல்லி வச்சிருவாரு, அம்மா இதை மாதிரி எனக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன் பையன் வந்தான், ஒரு பிளம்பர் பையன் இருக்கான், நீ எந்த வீட்டுக்கு வேலைக்கு போறியோ அந்த வீட்டில் ஏதாவது பிளம்பர் ஒர்க் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லு, நான் ஆளை அனுப்புகிறேன், உனக்கு நான் பைசா தரேன்னு சொல்லிடுவாரு. ஸோ இப்படி தான் போகும். அந்த அம்மா அவங்க கஸ்டமர் எடுக்க போவாங்க. அவங்க போய் கஸ்டமர் எடுனா அவங்க வீட்டு வேலைக்கு போகும்போது அங்கே ஏதாவது ப்ராப்ளம், இல்லைம்மா தெரிஞ்ச ஒருத்தர் பிளம்பர் தம்பி இருக்குது, அவர் பண்ணி தர சொன்னால் உடனே இந்த அம்மா ஸ்டேட்டை டீ கடைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே பிளம்பர் வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ இப்படி ஒரு வகையான ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வண்டியிலே சில பேரை சொல்லிட்டே வருவாங்க, பிளம்பர் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், கார்பெண்டர் ஒர்க்னா சொல்லுங்கம்மா, அது சொல்லுங்கம்மா சொல்லிட்டு போஸ்டர்லாம் வச்சு சில அந்த நான் சொல்கிறது ரொம்ப பின்னாடி இருக்குங்க, 94, 93 அந்த காலகட்டங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும். சில கிராமங்களுமே நிறைய நடக்கும். சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க, வண்டியில் போவாங்க. சென்னை நகரங்களையும் பார்த்தா அந்த காலத்து நான் சொல்கிறது பழைய காலத்து. இப்போ ரொம்ப ரேர். இப்போ ஒரு சில பேருமே ஆடியோ வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது 94, 93, 92 அந்த காலகட்டங்கள் இப்படி தான் இந்த வகையான பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. இதை நான் சின்ன ஒரு டயக்ராம் மூலயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னன்னு பாருங்கள்.
அதாவது ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் அது பிஸ்னஸ் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் யாரான கன்சிடர் பண்ணிக்கோ, ஒரு எலக்ட்ரீஷியன், பிளம்பர் இல்லை எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுவாருன்னா, அடுத்த நேரம் எங்கே சொல்கிறாரு, தகவல் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டீ கடைக்கார்ட்ட வந்து சொல்லுவார். டீ கடைக்கார் இல்லை பங்கு கடைக்கார் 2 பேர் இருப்பாங்க. டீ கடையும் இருக்கும், இல்லைனா அவங்க பெட்டி கடையில் அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, இதேமாதிரி நான் எலக்ட்ரீஷியனாக இருக்கேன், நான் வந்து இல்லை பிளம்பராக இருக்கேன், ஏதாவது ஒர்க் யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது எலக்ட்ரீஷியன் தெரிஞ்சுன்னு சொன்னாங்கன்னா என்னை வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த தகவல் நேரம் எங்கே போகும், உங்களுக்கு அடுத்த தகவல் எங்கே கன்ஃபர்மேஷன் போகும் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரம்மா இருப்பாங்க. வேலைக்காரம்மாவுக்கு வந்தால் இந்த டீ கடைக்கார சொல்லுவார். அந்த அம்மா அந்த கடை பக்கமாக போச்சுன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏம்மா நீ வேலை பார்க்குறலம்மா, யாராவது சொன்னால் சொல்லுமா, நான் எனக்கு ஆள் தெரியும், நான் உனக்கு பைசா தரேன்னு சொல்லுவார். அப்போ நேராக அந்த அம்மா எங்கே போவாங்க, நேராக அவங்க ஓனர் வீட்டுக்கு போவாங்க. அதான் கஸ்டமர்னு வச்சுக்கோங்க. அவங்க ஓனர் வீட்டுக்கு போயிட்டோடனே அவங்க ஓனர் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இப்போ மிஷின் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, இந்த வாஷிங் மிஷின் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, யாராவது ஒன்று நல்ல எலக்ட்ரிஷியன் தெரியுமா கேட்பாங்க. உடனே இந்த அம்மா எனக்கு தெரியும், ஒருத்தர் தெரியும் சொல்லிட்டு உடனே அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே திருப்பி இந்த பக்கமாக வரும். கஸ்டமர்கிட்டேருந்து நேராக வேலைக்காரமாக போகும், வேலைக்காரன் டீ கடைக்காரனே நேராக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட போகும். ஸோ இப்படி தான் அந்த காலத்தில் வந்து மார்க்கெட்டிங்கும் போயிட்டு இருந்து, கம்யூனிகேஷனும் போயிட்டு இருந்தது. சின்னதாக உங்களுக்கு ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்லியிருந்தேன். அதுவும் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ரொம்ப கம்மி, பட்டன் டைப் ஃபோன் தான் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவான பேர் மக்கள்கிட்ட தான் இருக்குமே. இவங்களுக்கு எப்படி அந்த தகவல் போகும் பார்த்தீங்கன்னா, இவங்க டெய்லி விசிட்டிங்காக இருப்பாங்க. டெய்லி விசிட்டிங் பீப்புள் எப்படின்னா, இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணோம் பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஆர்டர் வந்திருக்கா. அதே மாதிரி அவங்க டெய்லி பெட்டி கடைக்கு இல்லை டீ கடைக்கு வருவாங்க, வந்து கேட்பாங்க, யாராவது கேட்டாங்களான்னு கேட்டுட்டு போவாங்க. ஸோ இப்படி தான் அந்த காலத்தில் வந்து தகவல் பரிமாற்றம் நடந்தது. ஸோ இதுதான் வந்து அந்த காலகட்டங்களில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் மெனக்கிடணும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வேறு. உங்களுக்கு எல்லாமே இருக்குது, மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்தாச்சு. ப்ராடக்ட் எல்லாம் பண்ணிடுறோம், எல்லா வெப்சைட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கு, ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கு, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கு, ப்ராடக்டை வந்து எல்லா ஏரியா ஃபுல்லாக ரீச் ஆகிற அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கம்யூனிகேஷனும் அதே மாதிரி தான். இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஏஐ இதெல்லாம் வந்துருச்சு, என்னமோ சொல்கிறாங்க, ஏஐ சாட்டிங்லாம் வருது, இல்லை பாட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படின்னா, நமக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா, அப்போ ஆரம்பிக்கிற ஈஸி, ஆனால் அப்போ வந்து எப்படின்னா சஸ்டெயின் ஆகிக்கலாம் நம்ம பிஸ்னஸே ரொம்ப நாள். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டுமே ரொம்ப வந்து வெரைட்டி கிடையாது இல்லை, அந்த காலகட்டங்களில் வெரைட்டி ரொம்ப கம்மி. இப்போ ஒருத்தருக்கு மளிகை கடை ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு 2 தெருவுக்கு ஒரு மளிகை கடை தான் உட்காந்துருப்பார், அவர் தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஒரு தெருவுலேயே 3 மளிகை கடை வந்துருச்சு. ஸோ அதுதான். ஸோ அதனால் நமக்கு என்னென்னா, இப்போ வந்து ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து யூனிக்காக கொண்டு வரணும். நிறைய இப்போ காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த காலகட்டங்களில். ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி, அட் த சேம் டைம் அதை வந்து தாக்கு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதை நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா யோசிங்க, என்ன ப்ராடக்ட் கொண்டு போகலாம். நிறைய மார்க்கெட் ரிசர்ச்லாம் நிறைய இப்போ வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு என்ன உங்களால் முடியுமோ, டிஃப்ரெண்ட்டாக என்னால் கொண்டு போகணுமோ அதை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரொம்ப குரூத்ஃபுல்லாக கொண்டு போகலாம். ஸோ அந்த காலம் மாதிரி கிடையாது. அந்த காலகட்டங்களில் வந்து கஷ்டமும் இருந்தது, பட் சேம் டைம் அவங்களுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ அப்படி கிடையாது. இப்போ எப்பவுமே இப்படி தான். இப்போது நீங்கள் ஒன்ஸு நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு பேர் வாங்கிட்டீங்க, ஒரு நல்ல பிராண்ட் பேர் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ராஜா தான், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஆனால் நம்ம அதுக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அதான் ரொம்ப முக்கியமானது. ஒன்ஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்து நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் தானாக டெவலப் ஆகி க்ரோ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதான், அதாவது ஒரு மார்க்கெட்டிங்கும் ஒரு கம்யூனிகேஷனும் எப்படி பிஸ்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எப்படி வந்து இப்போது வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதான், நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் யோசிச்சு நிதானமாக என்ன ப்ராடக்ட் கொண்டு வரலான்றது யோசிச்சு நிதானமாக பண்ணுங்கள். ஸோ அதான், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு டவுட் தான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.